God, it's getting late. I have to go. You take care. Okay, I'll take care. See you on Monday. Bye. 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 See you, Kundavi. Kundavi. Yes, ma'am. எங்க பறக்கற? உட்காரு. இல்ல பரவாயில்ல மேம், சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் என் பையனோட பர்த்டே பார்ட்டி 9 மணிக்கு உன் ஹீரோவை கூட்டிட்டு வந்து சேரு. மேடம், இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ ஓகே ஓகே மேம், பாய். ஹலோ, எனக்கு ஆதானா பாவிகளா. வந்துட்டாளா? பொடி உள்ள வை. ஏய், நீ வைக்க மாட்டியா? பொடி. ஐஷு, मेरे पिताजी मिलकर सारा काम इधर करता है. மச்சான், லிஃப்ட்ல ஒரு செம்ம சீனா. என்னமா கிஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதுக்கு என்ன இப்போ? உங்ககிட்ட சொன்ன பாரு. சி. எல்லாம் சாப்பிட்டாச்சு. கண்ணாடி இருக்குன்னு தெரியவேனா? புத்திசாலி நினைப்பு. पापा देखो. हाँ बेबी. अम्बा समुद्र में पाई धोए और अमेरिकन बन रहे हैं. எடி சொன்ன? எனக்கு சொன்னவ? நீ அம்பா சமுத்திரத்துல பிறந்துட்டு அமெரிக்கால பிறந்து வளர்ந்த மாதிரி சீன் காமிக்கிறியா? கழுது. என்ன வயசாச்சு? என்ன பேச்சு பேசுறா? இவ்ளோ வயசாச்சு நீ இன்னும் ஹிந்தி கத்துக்காம இருக்க? ஓடி கதை தடி முதல்ல. நான் ஏன் ஹிந்தி கத்துக்கணும்? ஏய், என் தமிழச்சி, டைம் ஆச்சுடி, சீக்கிரம் வாடி. Cheers. சி, இந்த லோக்கல் பழக்கத்தை மட்டும் நீ மாத்திக்க மாட்டியா? பார்க்கத்தாண்டி நம்மலாம் கிளாஸ், ஆனா பக்கா லோக்கல். இது என்ன சும்மா அப்படியே சப்பி சப்பி குடிக்க சொல்றியா? ஊத்துறேன்னு வச்சுக்கோ, சும்மா ஜிவ்னு ஏறி. ஏய், அசிங்கமா பேசாத, ஊத்து. ஏஞ்சல, உலகத்துல எல்லா பொண்டாட்டியும் ஒன்ன மாதிரி வந்துட்டா பிரச்சனையே வராதுல்ல. ஊத்து. அவ்வளவுதான், கோட்டை முடிஞ்சது. குண்டு மல்லி இல்ல, ஒன்னே ஒண்ணு. ஆடம் பிடிக்காத. லிஃப்ட்ல ஓசில ஒரு சீன் பார்த்தேன்னு சொன்னல, அவன் செலிப்ரேட் பண்ணதான். ஊத்து. அதை நான் தானே பார்த்தேன், அப்ப நான் தானே அடிக்கணும். நீ அடிச்சானா நான் அடிச்சானா, என் ராஜா தீல. ஊத்து ஊத்து. வயிறு எரிய போது. அதெல்லாம் கால ஒரு ஜெல்சூல் போட்டா சரியா போகும். ஜெல்லே ஒன்று மலே. ஏய், நீ என்ன நல்லா சந்தோஷமா வச்சிருக்க, அதே மாதிரி நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும். இல்லை வாய திறந்து சொல்லு. நான் எங்க அம்மா கூட இருந்ததை விட எங்க அப்பா கூட இருந்ததை விட உன் கூட இருக்கும்போது நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். போதுமா? I am the happiest man in the world. கத்தாத, அடுத்த ராத்திரி. குட்டி, ஒருத்தன் சந்தோஷமா இருக்கும்போது நீ நிறுத்த மாட்டே. தப்பே பண்ண மாட்டான். நான் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு என் குட்டி நீ தாண்டி காரணம். ஏய், எங்கடா போற? என் சந்தோஷத்தை மத்தவங்களோட ஷேர் பண்ணி போறேன்டே. வா இங்க. I'm the happiest man in the world. Enjoy it, man. Enjoy. Thank you. சாப்பிடுறேன்னா தொல்லை தாங்க முடியலப்பா. பேசாம தூங்குப்பா. மாட்டியா? ஐஷு அப்பா தூங்கியாச்சு.
Gentlemen, as I told you earlier, European cars are the best in the world. And what we have done on the European model is something very fundamental. Now let's take a look at what we have done on the Indian models. As we see here, in the Indian model cars, we don't have enough stroke length for the piston, and hence the torque and the power is very normal for a normal RPM. Now what I'm going to do here is I'm going to increase the stroke length of the piston. See, as simple as that. Since I've increased the stroke length of the piston, the volumetric efficiency, torque and the power automatically increases for the same normal RPM. Well, that's about it, gentlemen. So, what you say may suit your European standards, and you don't seem to know about the Indian roads and Indian attitude towards driving. For that, we may have to increase the bore die of the cylinder to get volumetric efficiency, torque and power for the same RPM. Was it you? Yes, sir. Who are you? In what capacity you say this to me? Sir, this is Gautam, one of our chief mechanics, sir. Mr. Ranganathan, I don't need any mechanic to make designs for my cars. You got it? And I mean mechanic. Just ask him to get out. Sir, for your information, இவர் நம்ம ஊர் பக்கம் தென்காசிக்காரர். So, சம்மந்தம் பேசலாம்னு சொல்றீங்களா? வெளியே அனுப்புங்க சார். மெக்கானிக், know your limitations. ஒரு மெக்கானிக் சொல்லி கேட்குற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. Just get out of here. சார், அந்த மெக்கானிக் வெளியே போனால் தான் நான் ஆரம்பிப்பேன். I will continue. Sorry, gentlemen. விடுங்க சார். सिक्योरिटी, किसकी गाड़ी यार? निकलो यहाँ से। अरे मैकेनिक, इधर आओ। என்ன மெக்கானிக் சீக்கிரம் வந்தாச்சு. குட் மெக்கானிக்கா பேட் மெக்கானிக்கா? குட் பேட் மெக்கானிக். நாளைக்கு பண்ணி தரேன். ஓகே. நான் ரைட் சைடு போட்டு. என்ன மெக்கானிக் காதோட்டா? என்ன அதுக்குள்ள? மெக்கானிக் கூப்பிடுறது கொஞ்சம் நிறுத்துறியா? மெக்கானிக் கூப்பிடாம டாக்டர் நான் கூப்பிட முடியும்? சரி, இனிமே அப்படி கூப்பிடாத. நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். மெக்கானிக் மெக்கானிக் மெக்கானிக். மெக்கானிக்ல வெளிய பாக்குற மாமாவள பாக்கலையே. படை. Shut. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன்.
நீ ஆல்ரெடி ஒன்று ட்ரை பண்ணி பாரு. Excuse me, sir. யா தேங்க்ஸ். ஏய் ஆன்சர்ஸில் ட்ரை பண்ணலாம். Yeah, just try this. You're almost there. You're almost there. இந்த ஐடியா ஒன்றும் சரி வர மாதிரி தெரியலையே. தயவு செஞ்சு என் கான்ஃபிடன்ஸ் உடைக்காத. சரி. ஹலோ. வரேன். மச்சான் நான் கிளம்புறேன்டா. வரேன். ஹலோ. ஏய் நீ சும்மா இருக்க மாட்டியா? கல்யாணம் பண்ணா ஃபோன் பண்றதா வேலையா? என்னடி நீங்க கௌதம். ஸோ காலையில இருந்து உன் பொண்டாட்டி 4 வாட்டி ஃபோன் பண்ணிட்டா. ஒரு ஃபோன் பண்ணி பேச. நான் பேசுகிறேன் சார், நான் பேசுகிறேன். டாக்டர் Yes! Hey! Hey! Come! Tienda. Hey! உதவி இங்க என்ன பண்றீங்க? வா கார். ஐஷு உதவி ப்ளீஸ் சொல்றது கேளு. ஏய் மழை பெய்யும் போது மரத்தால நிக்க கூடாது. காருக்குள்ள வா சொல்றேன். ஜிலு ப்ளீஸ். என்னோட வாழ்ந்த வாழ்க்கை போர் அடிச்சிச்சுல்ல? ஏய் ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, நீ வீட்டுக்கு வா சொல்றேன். காலையில இருந்து 15 ஃபோன் கால் பண்ணேன். ஒரு கால் கூட அட்டென்ட் பண்ண தோணல. எவ்வளவு கேவலமான வார்த்தை பேசினேன்னு பார்த்து குழந்தை முன்னாடி. ஏய் அது ஏதோ தெரியாம வாய் தவறி. போய் சொல்லாத. வாய் தவறி ஒரு வார்த்தை இல்ல அது. மா அப்பா ஒரு தடவை தெரியாம என்னமோ பண்ணிட்டாரு. எக்ஸ்கியூஸ் பண்ணிடு. மா இந்த ஒரு தடவை அப்பா பார்த்தா பாவமா இருக்கு. வா வாமா சொன்ன கேளு. வா உனக்கு தனி சொல்லுவாப்பா. வாப்பா. எப்ப பார்த்தாலும் கேம் கேம் கேம். எங்கடி உன் கேலண்டர்? என்னடி இது? இன்செக்ட் பாக்ஸ் செய்ய சொல்லிருக்காங்க, செஞ்சிட்டியா? நல்லா படிச்சு பாருமா. ஸ்டூடண்ட்ஸ்க்காக பேரண்ட்ஸ் செஞ்சு தரணும். தட் இஸ் யூ ஆர் யுவர் ஹஸ்பண்ட். ஐயோ மும்பைல போய் எங்கடி பூச்சி பிடிப்பேன்? என்னால முடியாது. என்ன கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. நான் கேம் விளையாடுவேன். என்னடி பிளாக்மெயில் பண்றியா? சீரியஸ்மா? உங்க அப்பா வேற ஊர்ல இல்ல. ஐஷு செக்யூரிட்டி கார்டு யாரையாவது கூப்பிடு. நீ போம்மா. இன்செக்ட் பாக்ஸ் வேணும்னா கூப்பிடு. மா இன்செக்ட் பாக்ஸ் இதுலயா இருக்கு? இல்லடி, உங்க அப்பா தான் சின்ன வயசுல யூஸ் பண்ண ஸ்லேட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி பத்திரமா வச்சிருக்காரு. ட்ரை பண்ணி பாப்போம், கிடைச்சோம் உன் லக்கு. ஓ நான் தூக்குறேன். அரே செக்யூரிட்டி ஏய் மாத்தி தள்ளி மறறாலோ. அம்மா நான் கட் பண்றேன்.
அவசரப்படாத. ஏய், உன்னோட இன்செக்ட் பாக்ஸ். பை. ஆர் கௌதமா. கௌதம் பி இது என்னோட சின்ன வயசு கனவு. அதுக்கு காரணம் எங்கள் ஊரில் இருந்த இன்ஜினியர் ராமன். ஆள் பார்க்க ரொம்ப சுமாராக இருப்பார், ஆனால் எல்லா பொண்ணுங்களும் அவரையே சுற்றி சுற்றி வருவாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நானும் கஷ்டப்பட்டு எப்படியாவது இன்ஜினியரிங் சீட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எல்லா பசங்க மாதிரி +2ல் தண்ணி தம்முன்னு சுற்றுனதுனால என்னோட மார்க் கம்மியாயிடுச்சு. ஆனால் நான் விடலை. எங்கள் சித்தப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி டொனேஷன் கொடுக்க வச்சு சீட்டை வாங்கிட்டேன். பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர். கிராமத்துலேருந்து வந்ததுனால ஃபஸ்ட் இயரில் எல்லாரும் என்னை ரேக் பண்ணி சாகடிச்சிட்டானுங்க. செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது. உய்யா மாதிரி இருந்துட்டு வெளியே இருந்த பசங்களை கூட்டு வர. ஐஷோ, வீட்டில் போட்டு ஒரு சீனியர் துரத்தி துரத்தி அடிச்சிட்டு இருக்காண்டி. இவரை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். ஹே, ஆர் யூ ஓகே?
எவ்வளவு ரத்தம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்ன மாமே தொங்கிட்டியா? ஏய் சாத்ரா எனக்கு போது போறா ரேடிங்க பா. அவன இங்க போ. அந்த பக்கம்டா. ஏய் போ. புடிச்சிட்டு தான் இருக்க. ஃபர்ஸ்ட் பிரேக்ல இருந்து நீ கை எடு. ஐஷு ஆக்சிலேட்டர் ரொம்ப கொடுக்காதடி. சொல்றேன்ல. தெரியும்டா. சி நான் எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டேன். இடிச்ச நீ. ஏய் ஏய் ஆட்லடி. நான் திருப்பின மக்கு. பாத்து. கையடா நானே ஓட்றேன். நீ ஓடுற லட்சணம் தான் தெரியுது. என்னையும் சேர்த்து நீ கீழே தள்ளி விட்டுருவேன்னு நினைக்கிறேன். உங்க அப்பா கிட்ட மட்டும் இதை தான் போட்டு கொடுத்த. என்னடி பண்ணுவ? ஏய் ஏய் வெளியே போலாம் போ. பயந்துட்டல. அத பார்த்து பயந்துட்டல. அவன் பெரிய இவன். சும்மா நடிக்காத. ஏய் அவன் ஏரியால அவன் ஆள்னா என் ஏரியால நான். சும்மா நீ வேணா பாரு. அடுத்த தடவை என்கிட்ட மாட்ட. சொன்னா புரியாதா? ஸ்டாண்ட் எடுக்க உங்க அப்பா சொல்லி கொடுப்பான். ஒழுங்கா சொல்லி கொடுறா. ஹே ஐஷு, ஹெச்ஓடி உன்னை தேடிட்டு இருக்காருடி. ஓகே போறேன் போறேன். சீனியரை பார்த்தா விஷ் பண்றதெல்லாம் இல்லையா? தூங்கிட்டு இருந்தீங்க. தூங்கினாலும் விஷ் பண்ணோம். வா. எம்பி பொண்ணுனா அவ்வளோ தும்புறா? இங்க வா. எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சா உங்க அப்பன்? 1,40,004 votes. அதில் தானே கள்ள ஓட்டு? கள்ள ஓட்டுலாம் ஒன்றும் கிடையாது. ஓட்டுங்கப்பா. சீனியர். ஏய் சீனியர். மாப்ள என்ன அளவுது? லட்சுமி ஓனர். ஏய் மாப்ள சூப்பர் சார். நம்ம சீனியர். ஐ அம் சீனியர் ஆனந்த நாராயணன். பி பார். ஏய் கர்ரா. ஓகே பேக் டு தி பெவிலியன். நம்ம சீனியருக்கு லக்ஷ்மி மில்ல சூப்பர்வைசர் வேலை வேணுமா? உங்கள் அப்பன் தான் பெரிய பிஸ்தாமு. நாளைக்கு வரும்போது ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வரணும். என்ன? இல்ல அதெல்லாம் அவர் தரமாட்டாரு. லெட்டரோட வரணும். என்ன? ஏண்டா சீனியர், படிப்பு தான் கத்துக்கல, நின்னுட்டு ஒண்ணுக்கு போய் கத்துட்டு இருக்கலாம்ல. ஜூனியர் நின்னுட்டு அடிக்கிறவங்கலாம் கவர்மெண்ட்ல வேலை கொடுக்குறானா சொல்லு. நின்னுட்டு அடிக்கிறான். ஏண்டா நின்னுட்டு பேர் வேலை கொடுத்தா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் சுத்தி மூணுதான்டா இருக்கும் மொட்டை. அண்ணே டேய் இதுனா ஐந்தறிவு. ஏண்டா லேப்ல பியூரோட்ட புறானா என்னடா பாத்துட்டு இருக்க? அக்கா கூப்பிடுறாங்க. உங்க அக்கா கூப்பிட்டா உங்க மாமா அனுப்புடா. எங்க கிட்ட ஏன் சொல்ற? எங்க அக்கா ஒண்ணு இல்ல, ஐஸ்வர்யா அக்கா. ஐஸ்வர்யா. ஏய் சீ சீ. ஏய்
லெட்டர் ரெக்கமெண்டேஷன். சீனியர் நான் ஜூனியர். மாப்ள ஏய் சி 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 ஐஸ்வர்யா சிஸ்டரா? போடா. எங்க சிஸ்டர் ஜூனியர்ங்களா? நைட்டு கலக்கிடலாம். பரவாயில்லையே, சொன்னதெல்லாம் செய்கிற. குட். ஓ என்ன மச்சான் மொட்டை ஏதோ கவ்விட்டு ஓடுது? அது ஒன்றும் இல்லைடா, ஏதோ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும்னா அதான். யார்கிட்ட இருந்து? அது எம்பி கிட்ட இருந்து. எம்பியா? ஏன்டா கட்டு உடைச்சாதான் கவுன்சிலர் லெட்டர் கொடுக்குறான், ஆனா எம்பி பொண்ணு வந்து ஸ்ட்ரைட்டா நின்னு பார்த்து லெட்டர் கொடுக்குறா. உங்களுக்குள்ள என்ன ஜிங்கிலி காப்பி? சொல்லு சொல்லு. டேய் வாயை திறந்து சொல்லுடா. உங்ககிட்ட சொன்னா ஊர் பூரா சொல்லிடுவேன். ஏடா ஊர் ஃபுல்லா சொல்ல இது நகை கடை விளம்பரமா? சொல்லு மச்சான் சொல்றா. டார்ச்சர் தாங்க முடியல மச்சான். 2 மாசமா எங்க போனாலும் வந்துட்டு ஜிம்முக்கு போறேன், ஜிம்முக்கு வந்து நிக்கிறா. பாரா மெக்கானிக் கடைக்கு போறேன், மெக்கானிக் பால் கடையில அங்க வந்து நிக்கிறா. அங்கேயுமா? நான் கடையில போண்டா வாங்கிட்டு இருக்கேன், அங்க வந்து நின்று இருக்காடா. 2 நாளைக்கு முன்னாடி கையில இவ்வளவு மாத்திரை. விட்டமின் மாத்திரையா? மாத்திரையா? தூக்க மாத்திரடா. செத்துருவேன்டா. நம்மால ஒரு பொண்ணு சாலாமா சொல்லு. ஐயோ போலீஸ் பிடிக்கும். வேணாம் வேணாம் கூடாது. அதான் லவ் பண்ணிக்கன்னு பெர்மிஷன் கொடுத்துட்டேன். யார? ஏய் என்னதான்டா? டேய் லாக்கப்பே, காலையில நாயர்கல்ல மசால் வடை சாப்பிட்டேன். பருப்பு வேவல, நூல் நூலா வந்துருச்சு. டீ போட்டானா டிக்காஸ்னு தெரிஞ்சு போச்சு. பருப்பை வேக வச்சு காட்டுறேன்டா. ESP Coimbatore versus KEC Trichy. Who is gonna lift the Boost Soccer Cup this year? Kickoff. That's Rakesh. Beautiful pass. That's Gautam, star striker for BSP. That was a marvelous tackle. Oh, he's rushing past. This looks dangerous. Goal! Gautam has done it again. BSP leads 1-0. Look at all that jubilation there. Boost must be the secret of their energy. ஏண்டா மாங்கு மாங்குன்னு விளையாடி என்றா போயிட்டு பின்ன என்ன சப்ப ஃபிகர்லாம் அவன் ஆளுக்கு கையாட்டுது காலாட்டுது. நீ இந்த சூப்பர் ஃபிகர் வச்சிருக்கிய அங்க பாரு தின்னுட்டு இருக்கு. நாங்கெல்லாம் பக்குவப்பட்டவங்க. The players get back into the field. Is KEC gonna rise to the challenge? This promises to be a very interesting game. BSP on the strike. Gautam. ஐஷு என்ன பாரு. Gautam is getting dangerously close. என்ன பாரு. ஐஷு என்ன பாரு. Super ball control. ஐஷு என்ன பாரு. Oh, is he gonna create the magic again? What is he aiming? தம் அடிச்சது அப்புறம் கக்கூஸ் வருதுன்னுவா. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பசிக்கிற ஏதாச்சும் வாங்கி கொடுன்னு கேட்பான். ஆஹா சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு. இனி நீ அவ்வளவுதான். எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள என்னமோ நடக்குதுல்ல. ஒழுங்கா உண்மையை சொல். ஐஷு சும்மா கம் ஆன் டெல் மீ. நடு ரோட்ல நீ சொல்லல, நான் காலேஜ் மொத்தமா சொல்ல போறேன். கண்டிப்பா சொல்லுவேன். வா சீனியருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சம்திங்னு காலேஜ் ஃபுல்லா போஸ்டர் அடிக்க போறேன். ஐஷு ஏய்
அடிச்சு துரத்திங்க அவனை. இதெல்லாம் சும்மா விடக்கூடாதியா? ஓடிச்சு அனுப்பி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? போடா சொல்லுங்க. ஒருக்கி. என்ன பாருங்க அந்த பொண்ணு என்ன பாருங்க. லிசன் லாரி பாத்தியா பண்றது பட்டி எப்படி நிக்கிறான் பாத்தியா? போடா என்ன நிக்கிறான். ஓடா. போடா. பார்க்காம போடா என்ன ஆட்டோக்கு வழி விடுங்க விடுங்க. போடா அலக்கண்ணா. போடுங்க 4 பேர் போடுங்க. என்னடா லுக்குற? போடா. 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 ஒரு கேவலமான ஜந்துவா அவ முன்னாடி நான் நின்னேன். அவ அழுக மட்டும்தான் என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என் புத்திக்கு தெரியும் அந்த இடத்துல இன்னொரு ரோடு இருக்குன்னு. ஆனா என் மனசுக்கு ஐஷுவை தவிர வேற எதுவுமே தெரியல. இனி அவ முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? ரெக்கார்ட்ஸ்லாம் முடிச்சிட்டியா ஐஷு? சாரி 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 இட்ஸ் ஓகே. நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டேன். நான் கான்சென்ட்ரேஷனே இல்லை. என்ன இன்னைக்கும் அவளோட சண்டையா? பாவண்டி அந்த சேட்டு பையன் இவகிட்ட அவன் மாட்டிக்கிட்டு. ஒரு சமோசா. எனக்கு ஒரு டீ சொல்லு. ஐஷு ஒன் மோர் டீ. இன்னொரு டீ. ஓகே மேடம். நான் வேணும்னு பண்ணல. அந்த லாரி நீ பார்க்கல. உனக்கு தான் நான் பயத்து வேகமாக வந்து இழுத்தும் போது தான் ட்ரெஸ் கிழிஞ்சு முட்டாள். எனக்கே என் மேலே கோபம். கண்டிப்பா உனக்கு என் மேலே கோபம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் கோபம் தான். நீ மட்டும் பார்க்க வேண்டிய உடம்ப ஏன் மற்றவங்களை பார்க்க விட்ட? கோத்தமுறை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி இருக்க? இதான் நீ வெறி பிடிக்க வச்ச. கோத்தம் ப்ளீஸ் அப்படி சொல்லாத. என்ன இந்த ஊர்ல நிறைய பேருக்கு தெரியும். யாராவது பார்த்துட்டு போய் அப்பா கிட்ட சொல்லிட்டா அவ்வளவுதான். கோத்தம் நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஹலோ. ஏய் என்னடி பண்ற? கோத்தம் இப்போ உன்னை செருப்பால் அடிக்க போறேன். அதான் ஃபைட். சொல்லு. ஏன் இப்ப ஃபோன் பண்ண? நீ என் பொண்டாட்டிடி. எப்போ வேணாலும் பண்ணுவேன். ஆமாமா. ஓகே. வைஃப் தான். சொல்லு. அர்ஜென்ட்டா ஒரு கிஸ் வேணும். என்னது இது? எனக்கு இதெல்லாம் பத்தாது. ఏయ్ ఏంటి అది నచ్చుని హలో 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 இப்ப சொல்லு. என்ன செட்டில் ஆயிட்டியா? உன்கிட்ட கிஸ் கேட்டேன்ல, கொடுத்துடே. இது அந்த நொச்சுன்னு கொடுத்தியே அதுவா? எனக்கு நேர்ல வேணும், அதுவும் லிப் டு லிப். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா தான். ஏண்டி நான் உன்கிட்ட என்ன குழந்தையா கேட்டேன்? ஒரு கிஸ் தானடி கேட்டேன். தரலாம். எப்ப பார்த்தாலும் தரலாம் இதே கதையும். அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றது கேளு. எனக்கு ஒரு மொபைல், ஒரு சிம் கார்டு முதல்ல வாங்கிட்டான். அது எதுக்கு? இல்லப்பா,
எங்க அம்மாவுக்கு லேசா டவுட் வந்துருச்சு. அவங்க கன்ஃபார்ம் பண்ணி எங்க அப்பாட்ட ஏதாவது போட்டு கொடுத்துட்டா ஃபினிஷ். என் மொபைல் எடுத்துக்குவாங்க, வீட்ல இருக்கிற எல்லா ஃபோனும் கட் ஆயிடும். அப்புறம் எப்படி நான் கான்டாக்ட் பண்றது? ஒரு சீக்ரெட் நம்ப வேண்டாம். ஆஹா குட்டச்சி, இப்போ தாண்டி அரசியல்வாதி பொண்ணு மாதிரி பேசுற. ஐஷோ ఐషో మాట్యా ఏంటి మా ఏం చేస్తున్నావు ఇంత నేరం సీక్రెంగా రా వస్తున్నాను మా వస్తున్నాను ராவே என்ன இந்த வீட்ல இந்த ஒரு பாத்ரூம் தான் இருக்கா அப்ப மனுஷி அர்ஜென்ட் தெரியாம எஸ்கேப் ஹலோ குட்டச்சி பேசுறி காலேஜுக்கு வந்தா மட்டும் ஊமச்சி மாதிரி இருக்கிற. ஹலோ என்ன பண்ற? ஹலோ செப்பு என்னடி அது செப்பு சப்புன்னுட்டு சொல்லு. இப்போ நான் மூட்ல தெரியுமா? ஐயோ நின்னு பேசு, சிக்னல் கட் ஆகுது. ஐஷு என் உதடெல்லாம் காஞ்சு போச்சு, என் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. கொஞ்ச நேரம் உன் அழகான உதட்ட என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உயிர் படைச்சுப்பேன். என்ன சொல்ற? டயலாக் நல்லா தான் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மொத்தமாக உனக்கு தான். அதுக்கப்புறம் நீ என்ன எந்த வேணாலும் பண்ணிக்கோ. இப்போ கொஞ்சம் பொறுமையா இரு, ஓகே? அதுக்கு முன்னாடி நீ என்ன ட்ரை பண்ணாலும் ட்ராமா பண்ணாலும் ஐசே ஆனால் நீங்கள் வேலைக்கு பாருங்கண்ணா. பட்டு புடவை, மல்லிப்பூ, சும்மா கும்முன்னு இருக்க. நம்மளுக்கு இந்த மாப்பிள்ளை கலர் இருக்கா? ஏய் ஏய் என்ன கல்யாண பொண்ணு முகத்தில் சந்தோஷமே இல்லை? இருக்கு. எனக்கு தெரியாதா என்ன மேட்ரு? சொல்லு. நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்டா? இது நான் தனியாக எடுத்த முடிவு கிடையாது. உனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லு, இப்போ எல்லாத்தையும் நிறுத்திடலாம். உன் இஷ்டம்தான் ஏன் இஷ்டமும். நான் இப்போ உன்னை லவ் பண்ணணும். அப்போ இருந்து நான் உன் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன் கௌதம். இப்போ ஜஸ்ட் சைன். யாரா இவனுங்க 6 மணி பெட்டிலாம் மாட்டின்னு போறானுங்க? இப்படிதான் ரெஜிஸ்ட்ரார். ஓ சார், வந்திருக்கிறது லோக்கல் எம்பியோட பொண்ணு சார். சார், பையன் பேர் கௌதம், பொண்ணு பேர் ஐஸ்வர்யா. ரிஜிஸ்டர் முடிச்சிடலாம். நீங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்டா? இந்த மண்டே வச்சு முன்னாடி வரதானே கேட்குறியா? இப்போ பாரு அவர் நம்மளை சந்தேகப்படுறாரு. டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணமே? நீங்கள் சொல்கிற மாதிரி டிகிரி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணலான்னா, ஆனால் நாங்கள் வச்சுட்டு இருக்க அரியரை முடிக்க குறைஞ்சது 40-50 வருஷமாவது ஆகும். அத்திம்பேர் வாழ வேண்டிய வயசு ராகுகாட்டில் வர வந்திருக்கேன். ஒரு 1 hour பொறுங்கோ. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, நீங்கள் ரெடி பண்ணுங்க. 1 hour தானே ப்ளீஸ். சரி டேய் வெயிட் பண்ணலாம்டா. இப்போவே தலையாட்ட ஆரம்பிச்சிட்டான். வாங்க. அது என்ன டீ கொட்டையா? யோ வடிகட்டியா? அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருக்க? மச்சான், காப்பி தான் கொட்டையில் வரும்ல? டீயர்ரா குடியா? எவ்வளோ நேரம் போடுற? இந்தாங்கடா போசி தான் ஊத்துங்க. எப்படி இருக்கு அட்மாஸ்பியர்? ஈதாக்கு முதல்ல கொடுறா, சேச்சி கொடுத்துட்டு இருக்க.
சூடா இருக்கு பார்த்துப்படி. ஐசே அவன்னா பெருமாள் கோயில் தீர்த்தமா கொடுத்தான் வாங்கி பவ்யமா வச்சிட்டு இருக்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி எடுத்தமா அப்படி ஒரு ஆட்ட ஆட்டணுமா, கையை வச்சு ஒரு அரக்கு அறுக்கணுமா, நாக்கில் படாம கப்புன்னு அடிச்சமான்னு அடிக்கணும். மீறி நாக்கில் பட்டுச்சின்னு வச்சுக்கோ உடனே வாந்திதான். என்ன வீட்டில் டீ குடிச்சா திக்கா இருக்கும், இவன் கடையில் குடிச்சா ஒரு கிக்கா இருக்கும். அந்த போதையில போயிடணும். பிடிக்கலாம் விட்டுரு. வேற ஏதாவது சாப்பிட்றியா? வடை? ஏய் மெதுவடை சொல்கிறா. ஏய் 2 மெதுவடை குடுறா. மெதுவடையா? ஏய் என்னடா இது? இரு அதானே அக்கல கையை விட்டு தேடுறான். நோண்டி வடைய பிச்சு கொடுப்பான். ஏய் சிக் கையெடு. இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. அன்னைக்கு பைக்ல ஏறதுக்கே யோசிச்ச பொண்ணு இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கு. எல்லாம் காதல் படுத்துற பாடு இல்லை ஐசு. நானும் ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு. ஏய் அவசரப்படாத. எதுக்கும் உள்ள ரெஜிஸ்ட்ரார் கிட்ட விசாரிச்சுக்கோ. இங்க 60ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்களா? அண்ணா நீங்க யாரா லவ் பண்ணிருக்கீங்களா? எங்கம்மா நான் நிறைய பேரை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேவதை மாதிரி வளர்ந்த பொண்ணுடா அவ. உனக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் பின்னாடி வந்திருக்கா. லைஃப்ல எந்த ஒரு நிமிஷமும் நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு அவன் நினைச்சிடக்கூடாது. சரி சித்தப்பாக்கு என்ன பதில் சொல்ல போற? தெரியலடா, அப்பா அம்மா இருந்தால் கூட இவ்வளோ சந்தோஷமாக வளர்த்திருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே எல்லாமே இஷ்டப்படி தான். கல்யாணத்தை மட்டும் ஊரை கூட்டி பெருசாக நடத்தணும்னு ஆசைப்பட்டார். கல்யாணத்தை பண்ணிட்டு போய் நிற்போம். எல்லாம் சரியாக போகும்னு நம்புகிறேன். நீங்கள் சொன்ன ராகுகாலம் முடிஞ்சிச்சா? ஒரு 10 நிமிஷம் வருங்கோ. ஏன் எம்பி வரணுமா? ஹோட்டல் கௌரி சங்கர்ல மசாலா தோசை சாப்பிட்ற நோக்கே இவ்வளோ அதப்பு இருந்தா அங்கன கடை பிரியாணி சாப்பிட்ற நாங்கள் எவ்வளோ அலாட்டா இருப்போம். உங்கள் எம்பி வந்ததுக்கு அப்புறமா உங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கள் முறைப்படி. சீனியர் மாலை ரெடியா இருக்கு ஜூனியர். இந்தா இந்தா போடு மாலை. ஜூனியர் மாப்பிளை தாலி எடுத்து கொடுறா. நீ மழையில் ஆட நான் 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 நனைந்து வாட முடிச்சு அவரே தான் போடணுமா? விட்டுரு. 1 2 3 ஹேப்பி மேரேஜ். ஐஸ்வர்யா ಕೊಂದು ಕೋಸಿಸ್ತ್ರೆ பொட்ட கழுத. டேய் யார் இங்க உயிரோட இருக்க கூடாது. சம்பன்றா
Thank you. Yo. ஜில்லு என்ன பண்ற? பெல் அடிச்சிருக்காங்க பாரு ஜில்லு. என்ன பண்றாவோ? ஏய், உள்ள ரெடி பண்ற? ஹாய் கௌதம். கூப்பிட மாட்டியா? வா. எப்படி இருக்கே கௌதம்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? குட். நீ
விடு நான் எடுத்துக்கிறேன். குந்தவி, என்னை பார்க்க என்னோட ஃப்ரெண்ட் நான் தான் வர சொன்னேன். ஏன்? ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் கௌதம். நான் உன்னை லவ் பண்றேன். ஒரு நாள் வாழ்ந்த ஒரு யுகம் வாழ்ந்த திருப்தி எனக்கு இருந்திருக்கும். ஆனா எனக்கு அது கொடுத்து வைக்கல. நீ அழுது அழுது எழுதிருக்க. எவ்வளவு வேதனை இருந்தா நீ எப்படி எழுதிருப்ப? நான் ஒண்ணு மட்டும் லவ் பண்ணல கௌதம். உன்னோட ஆசைய, உன்னோட கனவை, உன்னோட உணர்வை எல்லாத்தையும் சேர்த்துதான் லவ் பண்றேன். I want you to. I want you totally. இன்னைக்கு உன்னோட ஐஷு சில்லு சில்லு இன்னைக்கு உன்னோட ஐஷு உனக்காக இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட உலகத்துல நானும் நம்ம பொண்ணும் கிடையாது. என்னடி சொல்ற? 100 வருஷம் நம்ம சந்தோஷமா வாழ்ந்து ஏதாவது ஒரு நிமிஷம் இது நடக்கல நீ மனசுல நினைச்சிட்டா நான் கூட வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இல்ல, no guilty conscious. Okay. ஐஷு ஐஷு வா. அங்கம்மா Hi, Kundavi. Hi. Kutti Aishu. Hi. Hey, I got a gift for you. Hope you like it. Say thank you. Thank you. பிடிச்சிருக்கா? உன்ன மாதிரியே இருக்கு. Thank you. குட்டிக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லை, ஸ்லைட் ஃபீவர். ஹாஸ்பிட்டல் போகணும். சரி, நான் கிளம்புறேன். ஐஷு எங்க? மை டியர் குந்தவி, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த ஒன்றை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது. தேங்க்ஸ். நீ கௌதமை என்கிட்ட விட்டுட்டு போகும்போது உன் பார்வையில் இருந்த பரிதவிப்பு ஒரு பொண்ணா என்னால் உணர முடியும். நீ எனக்கும் கௌதம்க்கும் ஒரு நாள் தந்துட்டு போனேன். ஆனால் எங்களுக்கு தேவைப்பட்டது 1 மணி நேரம்தான். 40 நிமிஷம் மௌனம், 10 நிமிஷம் உபசரிப்பு, 10 நிமிஷம் பேச்சு. பேசின 10 நிமிஷத்துலேயும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாம் குந்தவி குந்தவி குந்தவி.
நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரோட வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு கலந்திருக்கேன்னு. நமக்கு ரொம்ப பிடிச்சமான பொருளை யாராவது எடுத்துக்குவாங்களோ இல்லை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்துல தான் நம்ம அதை புத்தி புத்தி பாதுகாப்போம். ஆனா அது நம்ம கிட்ட இருக்கிறத விட இன்னும் பாதுகாப்பான இடத்துல இருக்குன்னு தெரியறப்போ நம்ம நிம்மதியா இருப்போம். அந்த நிம்மதியோட நான் இங்கிருந்து போறேன். நான் அடுத்த ஜென்மத்திலையும் கௌதம லவ் பண்ணணும். ஆனா ஐஷுவா அல்ல, குந்தவியா பிறந்து லவ் பண்ணணும். தேங்க்ஸ் குந்தவி. ஐஷு எங்க? நான் பார்க்கணும். நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியான்னு. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லணும்னு தோணல. எங்க ஒருத்தன் மறைச்ச குந்தவி, ஒரு பொண்ணு எதை வேணாலும் தாங்கிப்பா. ஆனா நான் புருஷனோட காதல இன்னொரு பொண்ணு பங்கு போறத எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது. அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்கூடாதுதா உங்ககிட்ட மறைச்சு. ஆனா நீ அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் எடுத்துட்டப்போ என்ன சொல்ற?